guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போறது ஒரு ஃபவுண்டேஷன் லான்ச் ஆன டிடியோட குஷன் ஃபவுண்டேஷன். என்ன எனக்கு இதுல ரொம்ப பிடிச்சது அப்படின்னா இந்த ஃபவுண்டேஷன்ல நாட் ஓன்லி தி பிக் சைஸ் பட் ஆல்சோ மினில கூட இதை லான்ச் பண்ணிருக்காங்க. சோ நான் வந்து ஃபர்ஸ்ட் மினி ட்ரை பண்ணா. இதுல வந்து நிறைய 50 ஷேட்ஸ் பிளஸ் கிட்ட இருக்கு டிடில. பட் இந்தியால ஒரு அரௌண்ட் 30 ஷேட்ஸ் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். பட் டீப்பர் ஷேட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. சோ வெரி குட். மேக் மாதிரியே நியூட்ரல், கூல், வார்ம்னு எல்லா கேட்டகரியிலயும் பிரிச்சு நம்பர் வைஸ் கொடுத்திருக்காங்க. நான் நியூட்ரல் அண்டர்டோன் அதுல எனக்கு ஷூரா தெரியும். பட் நம்பர்ஸ்ல எனக்கு டவுட். பிகாஸ் நியூட்ரல்லே பாத்தீங்கன்னா ஒன்னொன்னும் எல்லாம் சிமிலரா இருந்தது. 24, 25, 26, 27. சோ நான் 23ல இருந்து 29 வரைக்கும் என்னோட ஷேடு அங்க இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. பட் அதுல எந்த நம்பர் செலக்ட் பண்றது? ஷேட் செலக்ட் பண்ண which is 24N. மேக்ஸ் ஸ்டுடியோ ஃபிக்ஸ்ல NC37 அண்ட் மேப்லின்ல சில இதுல 128 அண்ட் சில இதுல 220. சோ மேப்லின் ஃபிட் மீ ரேஞ்ச்ல 220. இதுல வந்து 4.5 கிராம் ஆஃப் ப்ராடக்ட் இருக்கு மினில. டிஜே வந்து கொரியன் பிராண்டோடது. கிளினிக்கல் ட்ரையல் டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. இதுல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா Smudging of makeup maskல 24 hours makeup persistence in the mask, 72 hours makeup persistence. பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணி ஜஸ்ட் 1 year தான் யூஸ் பண்ண முடியும். இங்க போட்டிருக்காங்க 1200 rupeesக்கு ரீட்டைல் ஆகுது. பட் சம்டைம்ஸ் நைக்கா ஐடிரால ஆஃபரும் தருவாங்க. உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கம்மியா கூட கிடைக்கலாம். 1200 இது வர்த்தா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம். ஓபன் பண்ணா இந்த மாதிரி பேக்கேஜிங் எவ்வளவு கியூட்டா இருக்கு, காம்பாக்டா இருக்கு. உங்களுக்கு ஈஸியா பர்ஸ்ல வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். அந்த கோல நீங்க மேக்கப் பண்ணிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். சின்னது இருக்கும் ஆனா பிளரியா இருக்குன்னு நினைக்கிற கவர் இருக்கு. அதை பிரிக்கும். And then இதுதான் இந்த பஃப் டிடின்னு போட்டிருக்கீங்க ரெட் அண்ட் பிளாக்ல. இந்த ப்ராடக்ட் இல்ல. இது ஓபன் பண்ணீங்கன்னா இந்த ஹெவன் க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ ஹெவன் ஓபன் பாருங்க. ஹேண்ட் ஸ்வாட்ச் தெரியுதாங்க? அது என் ஸ்கின்னோட நல்லா பிளெண்ட் ஆகுதுல்ல. எனக்கு வந்து ஃபேஸ்ல ரொம்ப லைட்டர் ஷேட் போட பிடிக்காது. அண்ட் நான் இது கேள்விப்பட்டிருக்கேன். இது போட்டோடனே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு 1 or 2 ஷேட்டும் டார்க் ஆகும், ஆக்சிடைஸ் ஆகும்னு கேள்விப்பட்டேன். அது ஆகுதா இல்லையா நம்ம இன்னைக்கு பார்த்தாதான் தெரியும். ஃபுல் கவரேஜ் டெஸ்ட், வாட்டர் ப்ரூஃப் டெஸ்ட், ஸ்மட்ச் ப்ரூஃப் டெஸ்ட், இது எல்லாமே நம்ம இப்ப பார்க்க போறோம் கொஞ்ச நேரத்துல. பிரைமருக்கு நான் இங்க சுகரோட பேஸ் ஆஃப் க்ளோரி பிரைமர் எடுத்துக்கிறேன். போர் மினிமைசிங் சிலிகான் பேஸ் பிரைமர் ஒரு சைட்ல அப்ளை பண்ணி பார்க்க போறோம். இதை வந்து எடுத்து டைரக்டா அப்ளை பண்ணக்கூடாதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இதை எடுத்துட்டு இதுல இந்த பாத்தீங்களா இங்க இந்த கவர் இருக்குல்ல, இதுக்கு பின்னாடி கொஞ்சம் டேப் பண்ணிட்டு அப்புறம் அப்ளை பண்ணணும்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். சோ நம்ம அதையே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். பிரைமர் இல்லாத இடத்துல அப்ளை பண்ணி பார்ப்போம். ஜஸ்ட் ஒரு லைட் பிரஸ் பண்ணா போதும். பாருங்க, தான் எடுத்தேன். யூசுவலி லைட் வெயிட் தான் விரும்புவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு கவரேஜ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இன்னும் ஆக்சுவலி இதுக்கு மேல இன்னொரு லேயர் போலாம். பிகாஸ் எனக்கு இந்த ஸ்பாட்ஸ் எல்லாம் இன்னும் கம்ப்ளீட்டா மறையல. பட் ஓவராலும் அந்த ஒரு கவரேஜ் கொடுக்கும்ல ஃபவுண்டேஷன், அது இது ரொம்ப அழகா கொடுத்திருக்கு. எங்கேயும் போய் எங்கேயும் செட்டில் ஆகல. ஏன்னா இந்த இடத்துல பிரைமர் எங்கேயுமே போடல. நல்ல ஃபவுண்டேஷன் பிக்அப் பண்ணுது. ரொம்ப அப்சர்வ் பண்ணல. டிடெக்ட் பண்ண முடியாது இது என்னோட மிஸ் மேட்ச் ஆகுதுன்ட்டு. நேர்ல எனக்கு இன்னும் கூட கொஞ்சம் yellow டோன் அதிகமா இருக்கு. பட் கேமரால இட் லுக்ஸ் ஆல் குட், ஆல் ஃபைன். பட் நம்ம ஓவராலா அப்ளை பண்ணிட்டு அப்புறமா கம்பேர் பண்ணி பார்ப்போம் ஷேட் பர்ஃபெக்டா இருக்கா இல்லையான்றது நான் சொல்றேன். பட் ஃபார் நவ் இட்ஸ் குட். செகண்ட் லேயர் போகும்போது போட்ட ஃபர்ஸ்ட் லேயரை கொஞ்சம் லிஃப்ட் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பிரைமர் போட்ட இடத்துல எங்கேயும் செட்டில் ஆகல, சீம்லெஸ்ஸா இருக்கு. இங்க பிரைமர் போடாத இடத்துல செட்டில் ஆகுது. லூஸ் பவுடர் தான் எடுத்துக்கிறேன், டிரான்ஸ்லூசன்ட் பவுடர். நான் கலர் பவுடர் எடுத்துக்கல. ஃபிளாஷ் போட்டோகிராஃபில எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். இதுதான் அது. குட் கைஸ், ஃபிளாஷ் போட்டோலயும் நல்லா தான் இருக்கு. ரொம்ப கோஸ்லியா ஆஷியாலாம் தெரியல. பிரைமர் பவுடர் செட்டிங் ஸ்ப்ரே போட்டோ எடுத்து ஸ்மட்ஜ் ஆகுதான்னு பார்ப்போம். அவ்வளவு வித்தியாசம் ஒண்ணுமே தெரியல. ரொம்ப ஃபெயிண்டா ஒரு இடத்துல இருக்கு ஸ்மட்ஜ் ஆயிருக்கு. பட் ரொம்ப இல்ல, டக்குன்னு பார்த்தா உங்களுக்கு நோட்டிசபிளாவே இல்ல. நோ பிரைமர், நோ பவுடர், நோ செட்டிங் ஸ்ப்ரே. ஒன் தின் லேயர் அண்ட் இன்னொரு திக் லேயரும் போட்டிருக்கோம். நாட் பேட். லைட்டா டிரான்ஸ்பர் ஆயிருக்கு, இல்லைன்னே சொல்ல ஆகுது. பட் ரொம்ப ஃபெயிண்டா
நான்லாம் நிறைய வரும்னு எதிர்பார்த்தேன். ஞாபகம் இருக்கு அந்த 452 ஃபவுண்டேஷன் ரிவ்யூல எவ்வளவு டிரான்ஸ்பர் ஆச்சுட்டு. குஷன் ஃபவுண்டேஷன் கவரேஜ் இருக்கிறதுக்கு நாட் பேட். வாட்டர் ப்ரூஃப் டெஸ்ட் பண்ணி பாத்துருவோம். Oh my god, guys, transfer ஆகல again. I mean, லைட்டா மினிமல் அமௌண்ட்க்கு டிரான்ஸ்பர் ஆகுதே தவிர ஒண்ணுமே போடாததுக்கு திக் லேயர் தண்ணி இவ்வளவு போட்டும் டிரான்ஸ்பர் ஆகல கைஸ். சோ என் ஒப்பீனியனை என் மைண்ட்ல பில்ட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது கம்ப்ளீட்டா ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்றதுக்கு. டைம் பாத்தீங்கன்னா 3:56 PM. ஒரு ஃபியூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் என்னோட ஃபைனல் செக்இன், என்னோட ஃபைனல் ஒப்பீனியன் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். டைம் பாத்தீங்கன்னா இப்போ 9:55 ஆகுது. ஆல்மோஸ்ட் 6 hours ஆயிடுச்சு. ஃபைனல் அப்டேட் ஆஃப் டியர் குஷன் ஃபவுண்டேஷன் நான் இப்ப ஷேர் பண்ணிக்கிறேன். ரைட் சைட்ல ஸ்கின் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஆயிலா இருக்கு. அதே லெஃப்ட் சைட் பிரைமர்லாம் போட்டதுனால ஆயிலியா இருக்கு, பட் கம்பேரிட்டிவ்லி இவ்வளோ இல்ல. அண்ட் அந்த செட்டிங் ஸ்ப்ரே பிரைமர்லாம் போட்டதுனால கொஞ்சம் ஆயிலினஸ் கம்மியா இருக்கு இதை விட கம்பேர் பண்றதுக்கு. இப்ப என்கிட்ட ஒரு பிளெயின் டிஷ்யூ இருக்கு, ஃப்ரெஷ் டிஷ்யூ பார்க்கலாம். ஆயிலினஸோட சேர்த்து லைட்டா ஃபவுண்டேஷன் டிரான்ஸ்பர் ஆயிருக்கு, ரொம்ப அதிகமா இல்ல. வெரி சர்ப்ரைஸ். ஏன்னா நான் இங்க வந்து சிங்கிள் லேயர் ஆஃப் ஃபவுண்டேஷன் போட்டு அதுக்கு மேல இன்னொரு ஒரு லேயர் கொஞ்சம் திக்காவே போட்டேன். இவ்வளவுதான் டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. ஒண்ணுமே பேஸ் எதுவும் போடாமையே இவ்வளவுதான் டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. இந்த சைடு நம்ம இப்படி பண்ணி பார்ப்போம். இந்த சைடும் ரொம்ப கம்மி மினிமல் டிரான்ஸ்பர் தான் ஆயிருக்கு. அண்ட் இங்க தின் லேயர் ஆஃப் ஃபவுண்டேஷன் தான் போட்டிருக்கேன். ஸோ ஈஸியா ரெஃப்ரெஷ் ஆகுது ஸ்கின். டோன் ஆக்சிடைஸ் ஆகுது. பட் நம்ம ஃபுல் மேக்கப் பண்ணும்போது கன்சீலிங் பவுடர் அதெல்லாம் போடுவோம் அப்படிங்கறதுனால இட்ஸ் ஓகே. ஐ ஃபீல் மினி இஸ் இனஃப் நான் சொல்லுவேன், என்னோட பர்சனல் சஜஷன். சோ நீங்க ப்ரெப் பண்றது பொறுத்து இருக்கு உங்க ஸ்கின். ஆல்சோ நீங்க எவ்வளவு அப்ளை பண்றீங்கன்றதையும் இருக்கு. அண்ட் நான் இன்னொன்னு என்ன நோட் பண்ணேன்னா, இதை நீங்க பிரஷ் வச்சு அப்ளை பண்ணா இன்னும் ஈஸியா சீம்லெஸ்ஸா வருது. என்னோட அம்மாக்கு வந்து லைட்டா பிரஷ் வச்சு ஒரு சைட் ஆஃப் த ஃபேஸ் மட்டும் அப்ளை பண்ணி பார்த்தேன், ரொம்பவே சீம்லெஸ்ஸா இருந்தது. இதை நான் கண்டிப்பா வந்து டாப் சொல்லவே மாட்டேன். அண்ட் ஆயிலினஸ் ஆனாலும் இது செம்ம ஸ்மட்ச் ப்ரூஃபா இருக்கு. தட் இஸ் வெரி ட்ரூ. பிகாஸ் இந்த சைட்ல ஒன்னும் இல்லாததுக்கே இந்த ஃபவுண்டேஷன் ஹோல்டப் ஆயிருக்கு. என்னன்னா ஓவரா லேயர் பண்ணா கொஞ்சம் கேக்கி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு, அவ்வளவுதான். தவிர எனக்கு இந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. வர்த் இன்வெஸ்டிங். இதை நீங்க மினில ட்ரை பண்ணுங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா யூ கேன் இன்வெஸ்ட் இன் பிக் சைஸ். எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ரிவ்யூ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் டெமோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா don't forget to like, comment and subscribe. இந்த மாதிரி வீடியோக்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை என்ன வீடியோ